प्रणाम। हरे कृष्णा। थैंक यू माता जी। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैका षट्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैका दृक्प्रता सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षी अक्षराय ते सर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते। असाधु साधुतादायिन् अतीनो चाताकरा हनामुञ्च कदाचिन्मां प्रेम्ण कृत्कन्तयो स्फुर। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சாஸ்திரங்களின் சம்பாஷணை நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்போ கபில தேவருக்கும் தேவகுதிக்கும் நடைபெறக்கூடிய சம்பாஷணைகள். தேவகுதி தன்னுணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், தன்னுடைய கணவர் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக இருந்த போது கூட தன்னுணர்வு பெறவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கும்பொழுது பகவானே மகனாக அவதரித்து தாய்க்கு தன்னுணர்வை பற்றி அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பகவான் பொதுவான ஒரு ஒரு பக்தி அப்படிங்கும்போது என்ன அப்படிங்கும்போது அந்த யோகத்தை பற்றி அவர் பேச ஆரம்பித்தார். யோக பயிற்சி அப்படிங்கும்போது எந்த மாதிரி ஒரு யோக பயிற்சிகள் மூலமாக பகவானோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து பேசும்போது பகவான் என்ன இப்ப சொல்றாரு அப்படின்னா, மனமானது பகவானின் மீது அந்த நாட்டத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரமாக, இதுதான் எல்லா சாஸ்திரங்களிலுமே கூறப்படக்கூடிய ஒரு கருத்து. நம்ம தேவகுதிக்கு ரொம்ப சிறப்பான முறையில பகவான் ஏதாச்சும் ஒரு போதனை சொல்றாரா அப்படிங்கிறது கிடையாது. எல்லா ஆச்சாரியர்களும் பகவான் பல்வேறு அவதாரங்கள் எடுத்த போது கூட அவர் கூறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காமமும் ஆசையும் அது எந்த அளவிற்கு நம்மை விட்டு விடுபடுகிறதோ அதற்கு ஏற்றாற் போல மனம் தூய்மை அடைகிறது. அதே போல ஒரு தவறான முறையில் நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். நான் அப்படிங்கிறது, அந்த நான் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுது என்றால், உடல் அளவில் இதெல்லாம் பகவான் கூற ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த தேவகுதிக்கு பகவான் அந்த போதனைகளை செலுத்தி வருகிறார். மனம் எப்படி ஒருவன் தூய்மை அடைய வேண்டும், அந்த மாதிரி அவன் தூய்மை அடையும் பொழுது காரணம், இது அவர் சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், தேவகுதி நான் பௌதீக ரீதியாக என்னுடைய என்ன சொல்றது, அந்த பற்றுதல் அப்படிங்கிறது பௌதீக ரீதியாக அதிகமாக இருந்தது, நான் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தேனே தவிர ஆன்மீகத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வருத்தம். அவங்களுடைய புலம்பலை பார்க்கும் பொழுது இதுதான் முக்கியமான ஒரு வருத்தமாக கூறப்படுகிறது. அதை மனசுல வச்சுட்டுதான் பகவான் போதனை செய்யும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தவறான ஒரு அடையாளம், ஃபால்ஸ் ஐடென்டிபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தவறாக நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடாது. நம்முடைய மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். மனம் சுத்தமாக இருந்தால்தான் இந்த பௌதீக வாழ்க்கையினுடைய ஒரு மகிழ்ச்சி, ஒரு துக்கமோ ஒரு சுகமோ அதிலிருந்து நம்மால் மீள முடியும். ஒரு துக்கமா இருந்தா கூட அதையே நினைச்சுக்கிட்டு வருந்திட்டே இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷத்தையே நினைச்சு இருப்பாங்க. சோ இது உடல் அளவில் தரக்கூடிய ஒரு விஷயம், இதுல இருந்து வரணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அவர் எடுத்து கூறுகிறார். அதே போல அவர் மேலும் என்ன கூறுகிறார் என்றால், ஒரு ஆத்மா அந்த உடலை தாண்டி அப்படின்னு போகும்போது, உடலை தாண்டி போகுது அப்படின்னா அது என்ன போகுது, உடலை தாண்டி அப்படிங்கும்போது ஆத்மா, அந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படிங்கும்போது அந்த பௌதீக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது. காரணம், பகவானினுடைய ஒரு அங்கம், அது ஒரு சிறிய அங்கம்தான். அது சிறிய அங்கமாக இருந்தாலும் கூட அந்த தன்மையில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம சொல்றோம் இல்லையா, குவான்டிட்டி குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அச்சிந்திய பேத அபேத தத்துவத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படிங்கும்போது அதனுடைய தரத்தில் அது எப்பொழுதுமே குறைவதே கிடையாது. அதனால அந்த ஆத்மா அதை உணர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கு கூறப்படுகிறது. மற்றவங்களாம் மியூட் பண்ணிக்கோங்க, தேவைப்படும் போது போட்டுக்கலாம். அதனால இந்த தன்னுணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது அதற்கு ஏற்றாற் போல ஞானத்தை பெற வேண்டும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்லிட்டாரு அவரு, உடல் அளவில் இருக்கு ஆத்மா, அந்த பகவானினுடைய தரம் அந்த ஆத்மாவிற்கு இருக்கு, ஒரு சிறிய அங்கமாக இருந்தாலும் கூட
அந்த ஆத்மாவிற்குத்தான் அனைத்தையுமே உணரக்கூடிய ஒரு விஷயம். அது பக்குவப்படுத்த வேண்டும். அந்த ஒரு ஞானத்தை பெறுவதற்கு நீங்கள் பக்குவம் அடைய வேண்டும். எப்படிப்பட்ட பக்குவம் என்றால், அந்த ஞானம், தட் நாலேஜ், அந்த நாலேஜ், அந்த அந்த ஞானத்தை பயிற்சி செய்வதன் மூலமாக என்ன பயிற்சி செய்ய வேண்டும்? பௌதீக வாழ்க்கையிலிருந்து பற்றற்ற நிலைக்கு யூ ஹாவ் டு ரினவுன்ஸ் யுவர் மெட்டீரியல் லைஃப். துறவரம் புரிய வேண்டும். துறவரம் என்றால் அந்த பற்றுதலிலிருந்து நீங்கள் வர வேண்டும். வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்தி தொண்டு ஆற்றுவதன் மூலமாகத்தான் அந்த பௌதீக பற்றுதலிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். சோ இத அவர் ஒரு ஞானம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஞானம் ஒருவன் பெறும் பொழுது அந்த பௌதீக வஸ்துக்களின் மீது நாட்டம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு, அந்த பௌதீக வஸ்துக்கள் அவனுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தாமல் இருக்கும். இட் டசன்ட் இன்ஃப்ளூயன்ஸ். நம்மளுக்கு நம்மளுக்கு ஏன் அட்டாச்மெண்ட் வருது அப்படின்னா, அந்த பௌதீகத்தில் உள்ள ஒரு தாக்கம் நம்மள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். ஒரு வீடே ஒருத்தர் கட்டுறாரு அப்படிங்கும்போது, நான் பார்த்து பார்த்து கட்டின வீடு பிரபு இது அப்படிங்கும்போது, அப்படின்னா அந்த எந்த அளவுக்கு அந்த வீட்டு மேல அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அதைத்தான் பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஞானம் நீங்கள் பெற வேண்டும். அந்த தன்னுணர்வு பெற வேண்டும் என்றால் அந்த ஒரு ஞானத்தை பெற வேண்டிய முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தாய்க்கு அவர் கூற ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு இந்த தன்னுணர்வு அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நாயுஜ்யமானாய பக்தியா பகவதி அகிலாத்மனி சதிருஷ்டோ அஸ்தி சிவ பந்தா யோகினாம் பிரம்ம சித்தயே. நாயுஜ்யமானாய பக்தியா பகவதி அகிலாத்மனி சத்ருஷோ அஸ்தி சிவ பந்தா யோகினம் பிரம்ம சித்தயே. ஸ்லோகம் படிக்கிறதா படிங்க. ஹரே கிருஷ்ணா. நாயுஜ்யமானாய பக்தியா பகவதி அகிலாத்மனி சத்ருஷோ அஸ்தி சிவ பந்தா யோகினாம் பிரம்ம சித்தயே. ஹரே கிருஷ்ணா. நாயுஜ்யமானாய பக்தியா பகவதி அகிலாத்மனி சத்ருஷோஸ்தி சிவபந்தா யோகினாம் பிரம்ம சித்தயே. हरे कृष्ण प्रभु जी प्रणाम। नायुज्यमानया भक्त्या भगवती अखिलात्मनि सदृशो अस्ति शिव बंधा योगिनां ब्रह्म सिद्धये। थैंक यू प्रभु। हरे कृष्ण प्रभु। नायुज्यमानाय भक्तया भगवती अखिलात्मनि सदृशो अस्ति शिव भक्ता योगिनां ब्रह्म सिद्धये। हरे कृष्ण प्रभु। थैंक यू प्रभु। हरे कृष्णा प्रभु जी प्रणाम। प्रभु जी படிக்கலாமா? படியும். हरे कृष्णा। நன்றி प्रभु जी। हरे कृष्णा। प्रणाम to all Vaishnavas and Vaishnavis. ஸ்ரீமத் பாகவதம் 3:25-19. நயுஜ்யமானயா பக்தியா பகவதி அகிலாத்மனி ஸ்ரதுஷோ அஸ்தி சிவக பந்தா யோகினாம் பிரம்ம சித்தயே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. யாயுஜ்யமானாய பக்தியா பகவதி அகிலாத்மனி திருஷோ ஹஸ்தி சிவக பந்தா யோகினாம் பரம் சித்தயே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். படிங்க. ஓகே, இந்த ஸ்லோகம் படிக்கிறல யாராச்சும்? மத்த யாராவது படிக்கிறீங்களா? சவுண்டே ஒண்ணுமே கேட்கலையா? யாரும் படிக்கல இல்லையா? சரி. நாயுஜ்யமானாய பக்தியா, அதாவது இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பக்தி தொண்டை தவிர வேறு எந்த விதமான யோக பயிற்சியின் மூலமாகவும் தன்னுணர்வு பெற முடியாது. சிம்பிளா சொல்லிடுறாரு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய தாய்க்கு ஒரு போதனை ஆரம்பிக்கும் போது யோக பயிற்சியை பற்றி தான் ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சின்னதா சொல்லி கொடுத்துதான் அதுக்கப்புறமா ஃபர்தரா நாலேஜ் கொடுக்க முடியும். அதனால பகவானோடு தொடர்புடைவதற்கான பல்வேறு வகையான யோக பயிற்சிகளை பற்றி பேசும்போது இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுணர்வு ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, அது பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தியாகத்தான் இருக்கும். சோ அந்த ஞானமும் அந்த துறவும் அது பக்தி தொண்டின் மூலமாகத்தான் ஒருவன் முழுமை அடைய முடியும். நாயுஜ்யமானாய அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு, அதாவது அந்த பக்தியில நீங்க போயிட்டீங்க அப்படின்னா
அது என்ன ஆகும் என்றால் அந்த பௌதீக பந்தங்கள் அது மேல உங்களுக்கு ஒரு நாட்டமே ஏற்படாது. பக்தி தொண்டு அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கேள்வி எழலாம். ஓகே, பக்தி தொண்டுன்னு சொல்லியாச்சு, நான் யாருக்கு பக்தி செய்யணும், யாருக்கு நான் தொண்டு ஆற்ற வேண்டும்? பக்தி கிடையாது, நான் யாருக்கு தொண்டு ஆற்ற வேண்டும்? சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப நான் சர்வீஸ் பண்ணினதை நான் யாருக்கு ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அது வேற யாருமே கிடையாது, ஒரே ஒரு முழுமுதற் கடவுள், அந்த பகவான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தன்னுணர்வு பெறுவதோ அல்லது பிரம்மன், பரமாத்மா, பகவான், அந்த தன்னுணர்வு, அந்த 3 ரியலைசேஷன் நம்ம பாக்குறோம்ல, அது எல்லாமே யாரை சென்று அடைகிறது என்றால் அந்த பரம்பொருள், அந்த பகவானைத்தான் சென்று அடைகிறது. இதுதான் பாகவதத்துல ஸ்டார்டிங்ல 2வது அத்தியாயத்துல நம்ம 2வது ஸ்கந்தத்துல பார்க்கும் பொழுது, ஒருவன் முழுமையாக வாசுதேவருக்கு சேவகம் செய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது அவனுக்கு தானாகவே ஆன்மீக அறிவும் துறவரம் செய்யக்கூடிய மனப்பக்குவமும் ஏற்படுகிறது. இது எப்ப ஏற்படும் என்றால் பக்தி செய்யும் பொழுதுதான். நீங்க நாலேஜ் வச்சுக்கிட்டு தான் பக்தி செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பக்தியில உங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் என்றால், நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இந்த பகவானை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் செய்யக்கூடிய சேவகங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்குது. அதனால அந்த மன ஊகம், இந்த ரினவுன்சியேஷன் அப்படிங்கிறது ஒரு மன ஊகமாக மாறாமல் ஒரு முழுமையான ஒரு துறவாக இருக்கும். முழுமையான துறவு அப்படின்னா அர்ஜுனுக்கு அதுதானே சொல்றாரு. அர்ஜுனுக்கு பகவத்கீதையில என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அந்த மாதிரிதான் இங்க அவர் என்ன பண்ண சொல்றாரு, அந்த பக்தி செய்யும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் பக்தியை செய்யும் பொழுது, அந்யாபிலாசி சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த ஞானமும் துறவரமும் ஏற்படுகிறது. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சிவபாந்தகா, சிவபாந்தகா அப்படின்னா மங்களகரமான ஒரு செயல். அப்படின்னா ஒரு ஜீவராசிக்கு மங்களகரமான ஒரு செயல் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன அப்படின்னா, ஒன்லி டூயிங் டிவோஷனல் சர்வீஸ், பக்தி தொண்டு. ஞான வைராகிய யுக்தேன பக்தி யுக்தேன ச ஆத்மனா பரிபஷ்யாத்தி உதாசீனம் பிரகிருதிம் ச ஹதௌஜஷம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல இதேதான் அவர் சொல்றாரு. தன்னுணர்வு ஒருவன் பெறுவதற்கு ஞானத்தையும் துறவையும் பயிற்சி செய்து அனைத்தையும் சரிசமமான நோக்கில் பார்ப்பவன் அவன் என்ன ஆயிடுறான் அப்படின்னா, அந்த பௌதீகத்தனமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் அப்பாற்பட்டவனாக மாறிவிடுகிறான். அதை ஒரு 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 ஈர்ப்பு சக்தியாக அவன் பார்ப்பதே இல்லை. பௌதீகத்துல ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல, அட்ராக்ஷனால தானே எல்லாருமே அந்த பௌதீக தாக்கத்தினால் மடிகிறார்கள். அதை பார்த்த உடனே அந்த அழகு, அந்த லஸ்ட், அந்த காமம் எல்லாமே ஏற்படும் பொழுது, கவர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த மாயையின் கவர்ச்சியில் சிக்கிக் கொள்கிறார். அதுதான் இங்க பகவான் சொல்றாரு, ஞான வைராகிய யுக்தேனா, ஞானமும் வைராகியமும் அது யுக்தேனா, அது தீவிரமாக ஒருவன் பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு முழுமையாக பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது ஒரு பர்டிகுலர் வைரஸ், ஒரு பர்டிகுலர் ஜெர்ம்ஸ் அது இருக்கும் வச்சுக்கோங்களேன். அப்ப ரொம்ப பலகீனமான ஒரு உடல் இருந்தால் அந்த வைரஸினுடைய, அந்த கிருமியினுடைய தாக்கம், இப்ப கரோனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப ஃபாஸ்டா முதல்ல செத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தாங்கக்கூடிய ஆற்றல் அந்த உடலுக்கு இல்லாமல் இருந்தது. இம்யூனிட்டின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இம்யூனிட்டி இல்லாம இருந்ததால ரொம்ப வீக்கா இருந்தவங்க, பலகீனமாக இருந்த ஆட்களை அது விரைவில் அது தாக்கம் செய்தது. அது போலத்தான் இந்த பௌதீக தாக்கம் அப்படிங்கிறது வீக்கா இருக்கிறவங்க, இது பகவானினுடைய மாயா சக்தி. இந்த மாயா சக்தி ரொம்ப ஈஸியா ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க, வீக் அப்படிங்கும்போது இந்த சின்ன சின்ன சல்லாபத்துக்கு ஆசைப்படுறது, கவர்ச்சிக்கு ஆசைப்படுறது, பேருக்கு ஆசைப்படுறது, புகழுக்கு வெரி வீக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அவர்களை அது மிக விரைவில் வீழ்த்தி விடும். ஆனா முழுமையாக பக்தியில ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கும்போது அந்த கட்டுண்ட நிலைக்கு he doesn't become a conditioned soul. கண்டிஷன்டு சோல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, கட்டுண்ட ஆத்மா அப்படின்னு, அந்த மாதிரி அந்த வீக்கான பர்சனுக்கு அது போய் சேரவே சேராது. ஆல்ரெடி விடுதலை அடைஞ்சாச்சு, ஆல்ரெடி எதிலிருந்து விடுதலை அடைஞ்சாச்சு, இந்த பௌதீக செயல்கள் அதுல இருந்து நான் கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி ஒரு தாக்கம் அவர்களுக்கு ஏற்படாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு அறிவு. என்ன ஒரு முழுமையான அறிவு என்றால், அந்த வைராகியம், அந்த தன்னுணர்வு, தன்னுடைய
ஸ்டேட்டஸ், அவருடைய நிலை என்ன அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பகவத்கீதால சொல்றாரு இல்லையா, பிரம்மபூத பிரசான்னாத்மா. ஒருவன் தன்னுடைய தன்னுணர்வு நிலையில் ஒருவன் இருக்கும் பொழுது அவன் அந்த பௌதீக தாக்கத்திலிருந்து விடுபடுகிறான். அதே போல அவன் அந்த புலம்பலில் இருந்தும் விடுபடுகிறான். சோ இந்த இடத்துல தேவகுதிக்கு அந்த தன்னுணர்வு இல்லை. புலம்பினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தன்னுணர்வு இல்லாமல் இருந்ததினால் அந்த கட்டுண்ட நிலை என்றால் அந்த பௌதீகத்தில் அதுல நான் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் ஆசைப்படணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் ஒண்ணு இருந்ததால, சோ அதைத்தான் இங்க பகவான் எடுத்து கூறுகிறார். 3 முக்குணங்கள், நம்ம முக்குணங்களை பத்தி பேசியிருப்போம், நிறைய இடங்கள் நம்ம பேசியிருப்போம். இந்த 3 முக்குணங்களுமே நம்ம பௌதீக ரீதியாக நமக்கு பாதிப்பை தரக்கூடியது. சத்துவ குணத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த கட்டுண்ட நிலைக்கு அவர்கள் தள்ளப்படலாம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சத்துவ குணத்துல தானே இருக்கேன், நான் பக்தி தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது அவங்க செய்யற பக்தியில அவங்களுக்கு புகழ் கிடைக்கும் போது, எனக்கு இந்த புகழ் தொடர்ந்து கிடைச்சா நல்லா இருக்கும் போல இருக்கே, இந்த பிரபு வந்தாருன்னா நல்ல அன்னதானம் பண்ணுவாரு, ரொம்ப கிரேட் பிரபு, நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, நீங்க நிறைய டொனேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு மமதை ஆகி விடுகிறது, ஒரு கர்வமாயிடுது. அதனால அவங்களுக்கும் அந்த சத்துவ குணம் தான், அவங்க செய்யற விஷயம் எல்லாமே சத்துவ குணத்துல செஞ்சாலும் அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா அந்த முக்குணங்களில் இந்த தாக்கம். ரஜோகுணம் தமோகுணம் சொல்லவே வேண்டாம், அவங்க ஆல்ரெடி தே ஆர் ஃபிக்ஸ்டு மெட்டீரியலி கண்டாமினேட்டட் பர்சன்ஸ். அந்த பௌதிகத்துல அவங்க களங்கம் அடைந்தவர்கள். நம்ம சத்துவ குணத்துல பார்க்கும் போதுமே இந்த முக்குணங்களுடைய தாக்கம் பிரம்மபூத பிரசன்னாத்மா. அப்படிங்கும்போது எப்போ இதுல இருந்து ஒருத்தன் மீண்டு வருகிறானோ அவனுக்குத்தான் மனதில் ஒரு அமைதி. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பை பர்த்தே நமக்கு விதிக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனே, நமக்கு கொடுக்கப்பட்ட நிலைப்பாடே சேவகம் செய்வதுதான். நம்ம பகவானுக்கு சேவகம் செய்யாமல் மாயா சக்திக்கு நாம் சேவகம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம அதனால ரொம்ப கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு கணவனாக, ஒரு முதலாளியாக, ஒரு சேவகனாக, ஒரு பிரதம மந்திரியாக, நீ என்ன பொசிஷன் எடுத்துக்கிட்டாலுமே நீங்க நிச்சயமாக மற்றவருக்கு சேவகம் செய்ய வேண்டிய விஷயம்தான். உங்களுக்கு சேவகம் செய்ய ஆளே இல்லைன்னா உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு நாயையோ பூனையையோ வாங்கி வீட்டுல வச்சுக்கிறாங்க, அதுக்கு அவங்க சேவகம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த சேவகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இந்த பெட் அனிமல்ஸ் அப்படிங்கிறாங்களா, அதை வச்சுக்கிட்டு அதுக்கு சேவகம் செய்வது, அந்த பகவானுக்கு சேவகம் செய்யறது மேல ஒரு பெரிய அது ஒரு அசிங்கமான ஒரு விஷயமாக பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் நான் சேவகம் செய்வது, நான் சும்மா இருக்க முடியாது என்னால, அதனால நான் இந்த நாய்க்கும் பூனைக்கும் நான் செய்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு சேவகம் செய்வது அப்படிங்கிறது அதை யாராலையுமே மாற்ற முடியாது. நம்ம யாருக்கு சேவகம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் இந்த சேவகத்தை ஏற்கக்கூடியவர். பக்தாராம் யக்ன தபசாம் சொல்றாரு இல்லையா அவரு, அதே போல நமக்குன்னு ஒரு மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த மாஸ்டர் யாரு, என்னுடைய அதிபதி யாரு, என்னுடைய முதலாளி யாரு அப்படின்னா பகவான் தான். ஏகலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆரா சபபிருத்யா. சைத்தன்ய சரிதாமிரத்துல மகாபிரபு சொல்றாரு, ஏகலே ஈஸ்வர கிருஷ்ணா, அந்த ஒருத்தர் தான். மத்த எல்லாருமே, நீங்க தேவர்கள், தேவ வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மனிதர்களை வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மிருகத்தை வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மரத்தை வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்க எல்லாரையும் மீறி நமக்கு ஒரு முதலாளி அப்படின்னா அது அந்த பகவான் கிருஷ்ணர் தான். மற்ற எல்லாருமே அவருக்கு சேவகம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் தான். காரணம், இந்த தன்னுணர்வு எப்பொழுது ஒருவனால் பெற முடியும் என்றால் அது பகவான் அப்படிங்கிற விஷயம் தெரிந்து நான் அவருடைய தொண்டன் அப்படின்னு செய்யறது தான். ஒரு சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, தன்னுணர்வு பெறும்போது அகம் பிரம்மாஸ்மி, ஒரு சில ஃபாலோவர்ஸ், ஒரு நம்பிக்கை, ஒரு சில சமயம் சொல்றோமா, சமயமா, ரிலீஜியமா, பிராக்டிஸா, ஃபெய்த்தா, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒருத்தரை பார்த்துட்டு அவர் ரொம்ப நிறைய பேசுவாரு, என்கிட்ட கிருஷ்ணா கான்ஷியஸ் பத்தி எல்லாம் பேசுவாரு. ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட அது மேல நாட்டம் இல்ல, அதை எதிர்த்து பேச மாட்டார். ஆனா அவர் வேறு ஒரு விதமான ஒரு வழிபாட்டை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நான் ஒரு ரூம்ல உட்காந்துப்பேன், இருட்டான ஒரு ரூம்ல உட்காந்துட்டு அகம் பிரம்மாஸ்மி நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு. அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மிக்கு என்ன அர்த்தம்? நான் பிரம்மன் ஆகிவிட்டேன், பகவான் ஆகிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம் அதுக்கு.
ஆக்சுவலா அந்த இடத்துல நம்ம சாஸ்திர பிரகாரம் நம்ம பாத்துக்கிறது என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மன். சமஸ்கிருதம் வந்து அவ்வளவு ஒரு டாப் கிளாஸ் லாங்குவேஜ். இந்த இடத்துல ஒரு பிரம்மன் அப்படிங்கும்போது ஒரு பிராமணனுடைய குணம் அடைகிறான். ஒரு பிராமணனுடைய குணம் அடைந்தால்தான் அவனுக்கு பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்துல அந்த பிரம்மன் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தட் நோட்டிஃபைஸ் பகவான் ஆல்சோ. சோ நீங்க வந்து எப்படி பகவானாக மாற முடியும்? நம்ம வந்து பகவானா எப்படி மாற முடியும் அப்படின்னா, நமக்கு வந்து அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறதா? காரணம் என்ன அப்படின்னா, நம்ம யாருக்கோ சேவகம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? அந்த மாயா சக்திக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம் சேவகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மால் எப்படி பகவான் என்று நம்மை அழைக்க முடியும்? நமக்கு யாராச்சும் கம்ப்ளீட்டா சேவகம் செய்யறாங்க அப்படிங்கும் போதுதான் அந்த பகவானுடைய நிலைக்கு வர முடியுமே தவிர, நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்து மத்தவங்களுடைய தயவுல வாழ்ந்துகிட்டு மத்தவங்களுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன் ஆயிட்டேன், நான் பகவான் ஆயிட்டேன்னு சொல்லும் போது அது ஒரு போலித்தனமான சமயம். அவங்கள வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நிறைய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த சேவகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. அதுதான் பகவான் வந்து ரொம்ப கிளீனா சொல்றாரு பகவத்கீதையில சொல்லும்போது, பிரகிருதி மாயா இரண்டுமே என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இயங்குகிறது. சோ பிரகிருதி மாயாவும் பகவானினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறது அப்படின்னா மாயா சக்தி. சோ பகவானுக்குத்தான் நாம் சேவகம் செய்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி பகவானாக மாற முடியும்? அகம் பிரம்மாஸ்மி நம்ம சொல்லும் போது இயற்கையோ மாயையோ எல்லாமே பகவானினுடைய டைரக்ஷன். அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குமே முதலாளி வந்து வேற யாரோ. சோ இது தெரியாத வரை தன்னுணர்வு என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஞான வைராகிய யுக்தேனா, இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார் இல்லையா, கபிலதேவர் சொல்லும் பொழுது, ஒருவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது எப்படி? இவர்தான் பகவான் கிருஷ்ணர் தான், அவருக்குத்தான் நான் சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையான புரிதல் தான். காரணம், நம்ம எப்பவுமே ஒரு மாயையில் இருந்து கொண்டிருக்கிறோம். காம லோப மோக மதம் ஆශ්‍රயன்னு சொல்றோம் இல்லையா? அந்த காமம், எனக்கு ஆசை, எனக்கு எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கும்போது தற்காலிக ஒரு சுகத்தில் தான் நாம் இருக்கிறோமே தவிர ஒரு முழுமையான ஒரு சுதந்திரம் என்பது கிடையவே கிடையாது. இதைத்தான் பகவத்கீதை மற்ற ஆச்சாரியர்கள், கிருஷ்ணா, லார்ட் கிருஷ்ணா, பகவான் கிருஷ்ணர் இதை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரகிருதியில வந்து பரா பிரகிருதி அப்பார பிரகிருதி அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. அபார பிரகிருதி அப்படின்னா இந்த பௌதீக ஆற்றல், இந்த பௌதீக உலகம். தெய்வீ பிரகிருதி, பரா பிரகிருதி, அதாவது ஆன்மீக உலகம். சோ ஒருவன் இந்த மாயைக்கு நான் சேவகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நிறுத்தும் பொழுது, மாயைக்கு நம்ம வந்து சேவகம் பண்றோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, நீங்க ஒண்ணு உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க செய்வீங்க சேவகம், இல்லையா உங்க சமுதாயத்துக்கு செய்வீங்க, இல்லையா உங்க நண்பர்களுக்கு செய்வீங்க, இல்லைன்னா உங்க நாட்டுக்காக செய்வீங்க. அந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களில் நான் சேவகம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும் போது that becomes knowledge. நான் எதுக்காக சேவகம் செய்யறேன்னு கேள்வி கேட்காம நான் எல்லாருக்குமே சேவகம் செய்யறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இதை பத்தி ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது they are stepping into the knowledge zone. அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அவர்கள் வர துவங்குகிறார்கள். அதன் பிறகு அந்த பிரம்மபூத்த நிலை என்றால் அந்த பிரம்மன் ரியலைசேஷன், பகவானுடைய ரியலைசேஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒளி, நம்ம வந்து அருவவாதிகள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு கிடைப்பது என்ன என்றால் பிரசன்னாத்மா, பிரசன்னமான ஆத்மா. பிரசன்னம் என்றால் என்ன? மகிழ்ச்சி. சோ அந்த ஆத்மாவிற்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. பகவான் கிருஷ்ணருக்கு நான் ஏன் சேவகம் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அதற்குத்தான் நாம் காரணங்கள் முதல்லயே சொல்லியாச்சு. we are all fragmental portion. நம்ம வந்து பகவானினுடைய ஒரு சின்ன அங்கம். அந்த அங்கம் என்றால் உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு அங்கங்கள் எப்படி அந்த உடலினுடைய சுகத்திற்காக, ஒரு கை அப்படிங்கும் போது கையும் சரி, கண்ணும் சரி, காதும் சரி, எல்லாமே அந்த ஹோல் பாடி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏதோ ஒரு வகையில் சேவகங்கள் செய்து கொண்டே இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது அங்கமான நாம், இந்த ஜீவாக்கள், இந்த ஆத்மாக்கள் பகவானினுடைய அங்கமாக இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அந்த பகவானுக்குத்தான் நாம் சேவகம் செய்ய வேண்டும். ஈஷாவாஷ்யம் இதம் சர்வம் சொல்றார் இல்லையா, பகவான் சொல்றார் இல்லையா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய சுகமுமே யாருக்கென்றால் அந்த பகவானுக்காகத்தான். நிறைய ஈஸ்வராக்கள் நம்ம வந்து பார்க்கலாம், நிறைய கட்டுப்பாட்டாளர்களை பற்றி பல்வேறு சமயங்கள் பல்வேறு வகையாக பேசலாம்.
ஆனால் அந்த ஈஸ்வரா அப்படின்னு சொல்றது பகவான் கிருஷ்ணர் ஒண்ணுதான். சோ இந்த ஒரு புரிதலைத்தான் கபிலதேவர் பேசிய அந்த ஸ்லோகத்திற்கு பல்வேறு வகையான ஆச்சாரியார்களுடைய விளக்கங்கள் தேவகுதிக்கு இதை பற்றி அவர் எடுத்து கூறுகிறார். பண்ணிட்டு அவர் இன்னும் ஃபர்தரா சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போல அனைத்தையுமே தெரிந்த அந்த ஞானத்தை பெற்றாச்சு, இப்ப ஞானத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து வெளியே வர துவங்குகிறார்கள். வெளியே வர துவங்கும் போது அவங்க தன்னுணர்வு பெற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படுகிறது. சோ இதெல்லாமே ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவர் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறாரு. கபிலதேவர் தேவகுதிக்கு போகும்போது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாரு. நல்ல கீனா வாட்ச் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு சாப்டர். இந்த சாப்டர்ல புதுசா வர்றவங்களுக்கு இந்த பக்தி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு, ரொம்ப புதுசா வர்றவங்களுக்கு எல்லாம் இது அருமையான ஒரு ஸ்கந்தம். இந்த ஸ்கந்தம் அவர் அப்படியே போயிட்டு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது ஒரு சாதுவாக இருப்பதற்கான அறிகுறிகளை அவர்கள் தென்படுத்த வேண்டும். இப்போ இந்த தேவகுதி எல்லாமே தெரிஞ்சுக்கும் போது அவங்க வாழ்க்கையில பல்வேறு வகையான விஷயங்கள் ஏற்பட போகுது. அதனால ஒரு சாதுவின் நிலைக்கு ஒருவன் செல்வதின் மூலமாகத்தான் அந்த தன்னுணர்வு பெற்றவன் முழுமை அடைய முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சாது என்றால் அவனுக்கு அனைத்தையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய, இஸ் டாலரண்ட், ரைட்? எல்லாத்தையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், அனைவரிடமே கருணை உடையவன், அனைவரிடமே மிகவும் பணிவான முறையில் எல்லாரையுமே ஈக்குவல் விஷன்ல பாக்குறாங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவத்கீதையில நிறைய நம்ம படிச்சிருப்போம். இங்க இந்த சாப்டர் தேவகுதி எப்படிப்பட்டவராக இருந்தார் இல்லையா, அவங்களுடைய புலம்பல் எப்படிப்பட்ட புலம்பலோ அதற்கு ஏற்றாற் போலதான் இங்கு அவருக்கு போதனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சோ அந்த சாதுவாக நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன்னுடைய தாய்க்கு கூறுகிறார். உங்களுக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது, நீங்க எப்பவுமே அமைதியாக இருக்க வேண்டும், சாஸ்திரங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நீங்க படிக்கணும். அப்படி பண்ணிட்டு அப்படிப்பட்ட சாதுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவானுக்கு பக்தி தொண்டை ஆற்றுகிறார்கள். எப்படி ஆற்றுகிறார்கள்? எந்த விதமான ஒரு தங்கு தடையும் இன்றி, வித்தவுட் எனி டீவியேஷன். அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு தங்கு தடையுமே கிடையாது. அவங்க செய்யற விஷயங்கள், அவங்க ஒரு துறவு, ஒரு பொருளின் மீது நாட்டம் இல்லை, அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மீது அவங்களுக்கு நாட்டம் இல்லை. அப்படிங்கும்போது அனைத்தையுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா பகவானினுடைய சந்தோஷத்திற்காக தருகிறார்கள். அவங்களுக்கு வேற எந்த விதமான ஒரு தொடர்புமே கிடையாது. குடும்பத்தின் மீது பாசமோ, குடும்பத்தின் மீது பந்தமோ, அல்லது நண்பர்களுடைய உலகமோ அப்படின்னு எதுவுமே கிடையாது. தொடர்ந்து அவர்கள் அந்த பக்தி தொண்டில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வர வேண்டும் தான் பகவான் அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, எப்பொழுதுமே என்னை பற்றி கேட்டுக்கொண்டிரு, என்னையே உன்னுடைய மனதில் நினைத்து கொண்டிரு. அப்படிப்பட்ட சாதுக்கள், அம்மா கிட்ட சொல்ல, அப்படிப்பட்ட சாதுக்கள் யோகினாம் அப்படி சர்வேஷாம் பகவான் சொன்னார் இல்லையா பகவத்கீதையில, அது போல அப்படிப்பட்ட சாதுக்கள் என்னையே நினைத்து கொண்டிருப்பார்கள், என்னுடைய புகழை பாடி கொண்டிருப்பார்கள், என்னை பற்றியே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பௌதீக உலகிலிருந்து அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படாது. காரணம் என்ன என்றால், அவர்களுடைய நினைவில் எப்பொழுதுமே நான் இருந்து கொண்டே இருப்பேன். சோ அந்த சாதுக்களை பத்தி சொல்லிட்டு, அந்த சாதுக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு இன்னும் ஃபர்தரா சொல்லும் போது அந்த பௌதீக துன்பங்களை பற்றி அவர் பேசும்போது, மத் ஆஷய கதா மிருஷ்டஹ ஷண்வந்தி கதயந்தி ச தபந்தி விபிதாஷ்டாப நைதான் மத்கத சேதசஹ. மத் ஆஷய கதா மிருஷ்டஹ ஷண்வந்தி கதயந்தி ச தபந்தி விபிதாஷ்டாப நைதான் மத்கத சேதசஹ. ஏதாவது படிக்கிறதா படிக்கலாம். हरे कृष्ण जी, प्रणाम। मद आश्रया कथामृष्टाः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्तापा नैतान् मद्गतचेतसः। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभुदे। मत् आचर्याः कदा मृष्टाः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्ताप नैतान् मद्गतचेतसः। मत् आश्रया कदा मृष्टा
शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्तावा नैतान् मद्गतच्छेदसः मत्ताचार्या तदा संदृष्टाः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्तावा नैतान् मद्गतच्छेदसः। हरे कृष्ण। हरे कृष्णा प्रभु जी படிக்கலாம். மத்தாஸ்ரயா கதாமிருஷ்டாக ஸ்ருண்வந்தி கதயந்தி ச தபந்தி விவிதாஸ்தாபானைதான் மத்கதசேதசக. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. हरे कृष्णा। मत् आचार्याः कथामृष्टाः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्ताप नैतान् मद्गतचेतसः। हरे कृष्णा। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா பிரபு. मताश्रय कथामृष्टाः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्तावा नैतान् मद्गतचेतसः। हरे कृष्ण प्रभु। मत्ताश्रया कथामृष्टाः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्तावा नैतान् मद्गतचेतसः। हरे कृष्ण प्रभु। थैंक यू। हरे कृष्ण प्रभु। मत् आचर्याः कथामृष्टाः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्तापा नैतान् मद्गतचेतसः। ஓகே, தேங்க்யூ. மத் ஆශ්‍රய கதாமிருஷ்டாக. இப்போ இவர் சொல்லும்போது அப்படிப்பட்ட சாதுக்கள் எப்படி அவ்வளவு பொறுமையாக இருக்கிறார்கள், பல்வேறு வகையான துன்பங்கள் அப்படிங்கும்போது அவர் அந்த 3 வகையான துன்பங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய விஷயத்தை பத்தி அவர் பேசுறாரு. உடலாலும் மனதாலும் நமக்கு துன்பம் ஏற்படுகிறது, மற்ற ஜீவராசிகளினால் நமக்கு துன்பங்கள் ஏற்படுகிறது, இயற்கையினால் நமக்கு துன்பங்கள் ஏற்படுகிறது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி அவர் சொல்றாரு. இந்த மாதிரி எந்த விதமான துன்பங்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் அந்த மனநிலையிலிருந்து மாறுவதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் எப்பொழுதுமே கிருஷ்ண உணர்வில் இருப்பதினால், அவர்களுடைய மனது முழுமையாக கிருஷ்ண உணர்வில் இருப்பதினால் அதை பத்தி அவங்க எங்கேயுமே பேசிக்கவே மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி துன்பம் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நான் பகவானுக்கு சேவகம் என்னால பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. முழுமையாக அந்த பகவான் சிந்தனையில் அவர்கள் இருக்கிறார்கள். அம்பரீஷ் மகாராஜா சொல்றாரு இல்லையா, வாச்சம்ஷி வைகுந்த குணானு வர்ணனை. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய ஒவ்வொரு செயல்களுமே பகவானினுடைய சுகத்திற்காக, பகவானினுடைய சிந்தனைக்காக செய்யப்பட்ட செயல்கள். சோ இதுதான் உண்மையான ஒரு சாதுவினுடைய ஒரு நிலை அப்படின்னு தொடர்ந்து கூறுகிறார். அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, தாயே நீ ரொம்பவும் ஒரு புண்ணியம் பண்ணினவ. காரணம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட மிகச்சிறந்த பக்தர்கள் அவங்கெல்லாம் எதற்கு சிறந்தன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்க இல்லையா, பகவானே தாய்க்கு போதனை கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி விஷயத்துல பார்க்கும்போது ஒரு புண்ணியம் செய்த தாயே, இப்படிப்பட்ட சிறந்த ஒரு பக்தர்கள் யாரு, அந்த சாதுவை பத்தி பேசினார் இல்லையா. அப்படியே கண்டினியூஸா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் சொல்லிட்டு போறாரு. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பக்தர்கள், மிகச்சிறந்த சாதுக்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா கட்டுண்ட நிலையிலிருந்து there is no attachment for them. அவங்க பாசம் பந்தம் போயிடுச்சு எனக்கு அப்படி எல்லாம் எந்த விதமான ஒரு ஆசையுமே இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே பகவானினுடைய நிலையில் இருக்கிறார்கள். சோ இங்க என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு பக்தர்களோடு, அப்படிப்பட்ட ஒரு சாதுக்களோடு நீங்கள் சங்கமத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சாது சங்கத்தினுடைய மகிமையை இங்கு எடுத்துரைக்கிறார். அந்த மாதிரி ஒரு சாது சங்கம் நமக்கு கிடைக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால், இந்த பௌதீக பந்தங்கள், அந்த பௌதீக பற்றுதல்கள், அந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட், அதை எதிர்க்கக்கூடிய சக்தியாக அந்த சாது சங்கம் என்பது கிடைக்கும். அந்த சாது சங்கத்தினுடைய பெருமையை பற்றி அவர் மேலும் விளக்குகிறார். அந்த சாது சங்கத்தோட இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பகவானை பற்றி மட்டுமே தான் பேசுவார்கள், பகவானினுடைய லீலைகளை பற்றியே தான் பேசுவார்கள், பகவானுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்களில் மட்டும்தான் ஈடுபடுவார்கள், பகவானுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்திகளை மட்டும்தான் பேசுவார்கள். வேண்டாத பேச்செல்லாம் அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்த நீ அவங்க வாய் மூலமா கேட்கும் பொழுது உனக்கு அந்த ஞானம் என்பது வளரத் தொடங்குகிறது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, வைராக்கியம் ஞானம் தேவைன்னு சொல்லிட்டு அது அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப திரும்ப சாது சங்கத்தை பற்றி பேசும்போது அதன் மூலமாக என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னா, அந்த ஞானம் என்பது கிடைக்கிறது.
அது கிடைக்கும் போது அந்த விடுதலை அடையக்கூடிய பாதையை நோக்கி செல்வதற்கு நீங்கள் பயிற்சி பெற்றவர்களாக மாறுகிறீர்கள். சோ தொடர்ந்து அந்த லிபரேஷன், அந்த விடுதலை அப்படிங்கிற பாதையில போறதுக்கு அது சாதாரணமான பாதை கிடையாது, கஷ்டமான ஒரு பாதை. நீங்க யாராச்சும் ஹிமாலயாஸ் ட்ரெக்கிங்லாம் நீங்க போயிருக்கீங்களா தெரியல, கைலாஷுக்கு எல்லாம் ட்ரெக்கிங் போயிருக்கீங்களா, அமர்நாத்துக்கு எல்லாம் ட்ரெக்கிங் போயிருக்கீங்கன்னு தெரியல. அதெல்லாம் இங்கிருந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல அந்த ட்ரெக்கிங்ல ஏறி போக போக போகத்தான் கடைசியா போய் பகவான் அடையும் போது அவ்வளவு கஷ்டப்பட்டு பிராணமே போயிடுச்சுன்னு தான் நினைப்போம் வழியிலேயே. கடைசியில நீங்க போய் எந்த இடத்த போய் அடைவீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு மனதிற்கு குளுமை தரக்கூடிய, மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பகவானை நீங்க அங்க பார்க்கும்போது நீங்க நடந்து வந்த பாதை கஷ்டங்கள் எல்லாமே மறந்து போயிடும். அது போலத்தான் இங்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த விடுதலை அப்படிங்கிற ஒரு பாதையில் நீங்கள் செல்வதற்கு இந்த ஞானம் என்பது பெரிதும் உதவும். சோ ஒரு உண்மையான ஒரு பக்தி, அவங்களுக்கு ஞானம் வரணும் அப்படின்னா அந்த உண்மையான பக்தி எங்க இருந்து துவங்குகிறது என்றால் பக்தி தொண்டிலிருந்து தான் துவங்குகிறது அப்படின்னு. சோ பக்தி தொண்டுல யாரெல்லாம் ஈடுபடாமல் பௌதீக வாழ்க்கையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த ஞானமும் இந்த துறவும் பகவான் கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எதுவுமே அவ்வளவு எளிமையாக கிடைக்காது. அவர்கள் வேறு எல்லா விதமான யோக பயிற்சிகளிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பக்தி தொண்டு ஆற்றாமல் பகவானினோடு, பகவானுடைய பக்தர்களோடு சங்கமத்தில் இல்லாமல் இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. இப்போ அவர் சொல்றாரு, அவர் அந்த மாதிரி சாதுக்களுக்கு என்னுடைய அசோசியேஷன், அதாவது என்னுடைய சங்கமம், என்னை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சங்கமம், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் அன் அசோசியேஷன். காரணம் பகவானுடைய பெயர் புகழ் எல்லாமே இட் இஸ் நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் கிருஷ்ணா நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது அவரை பற்றி தெரிந்து கொள்வது எல்லாமே பகவானோடு சம்பந்தப்பட்ட விஷயம். என்னோடு அவர்கள் ஐக்கியம் கிடையாது, என்னை பற்றி தெரிந்து கொண்டு என்னுடைய சங்கமத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். நான் தான் அந்த பகவான் அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு தெரிய வரும். காரணம் தேவ வழிபாடு மற்ற வழிபாடு எல்லாமே இருக்கிறதால we are completely diverted. உண்மையான பகவான் யாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாம போயிடுது. சோ இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி முடிச்சோடனே அவ்வளவு பொறுமையா கேட்டுக்கொண்டிருந்த தேவகுதி இப்பொழுது கேட்கிறார். இப்போ ஒரு தேவகுதி பொசிஷன்ல அவங்கள போட்டு பாருங்க. அவர் என்னென்னலாம் சொன்னாரு ஸ்டார்டிங்ல இருந்து, நாலேஜ், டிட்டாச்மெண்ட், சாது சங்கம், ஹியரிங் அபவுட் த சுப்ரீம் லார்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 விஷயத்த சொல்லிட்டாரு தேவகுதிக்கு. சொன்ன உடனே தேவகுதிக்கு கம்ப்ளீட்டா ஒரு குழப்பம் அடைந்து விட்டாள், கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு தேவகுதிக்கு. என்ன பண்ண போறோம் நம்ம தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவகுதி ஒரு கேள்வியை கேட்கிறார் பகவானிடம். தேவகுதிருவாச்ச காச்சித் த்வயி உச்சிதா பக்தி யித்ருஷே மம கோச்சர யயா பதம் தே நிர்வாணம் அஞ்சஷ அன்வஷானௌ அகம். தேவகுதிருவாச்ச காச்சித் த்வயி உச்சிதா பக்தி कीदृशी मम गोचर यया पतम ते निर्वाणम अंजशान वशनौ अहम. படிக்கிறது படிக்கலாம். देवगूति उवाच काचित् त्वयि उचिता भक्ति कीदृशी समगोचरा यया पदं ते निर्वाणम् अञ्जसान् वाष्णवाहम्. देवहूतिरुवाच काचित् त्वयि उचिता भक्तिः कीदृशी मम गोचरा यया पदं ते निर्वाणम् अञ्जसात् वाष्णवाहम्. हरे कृष्ण. देवकुतिर्वाच काचित् त्वयि उचिता भक्तिः कीदृशी मम गोचरा यया पदं ते निर्वाणम् अज्ञानवाचनवहम् अहम्. देवहूति उवाच काचित् त्वयि उचिता भक्तिः कीदृशी मम गोचरा यया पदं ते निर्वाणम् अज्ञासान् वात्स्वाहम्. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभुजी. देवगुतिरुवाच काचित् त्वयि उचिता भक्तिः कीदृशी मम गोचर यया पदं ते निर्वाणम् अञ्जसान् वात्स्वाहम्.
நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभुजी देवकी उवाच काचित् वयि उचिता भक्ति कीदृशी मम गोचरा यया पदं दे निर्वाणम् अंजसा निवाचनवाहम्। थैंक यू प्रभुजी। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु। படிங்க மாதாஜி. देह उवाच काचित् वयि उचिता भक्तिः कीदृशी मम गोचरा यया पदं ते निर्वाणम् अंजनासान् वाचना वा अहम्। थैंक यू प्रभु। हरे ஹரே कृष्ण கிருஷ்ணா. प्रभु देवहूतिरुवाच काचित् वयि उचिता भक्ति कीदृशी मम गोचरा यया पदं ते निर्वाणम् अंजसा अन्वाचनाव अहम्। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण प्रभु। देहभूतिवास कासीत् वयि उषिता भक्ति कीदृशी मम कोसरा यया पदं ते निर्वाणम् अंजात् वचनाव अगम। थैंक यू प्रभु। தேவஹுதிர்வாச்ச கச்சித் त्वयि உச்சிதா பக்தி. இங்க தேவஹூதி கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, உண்மையாவே நான் என்ன பண்ணணும், வாட் டைப் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ், எந்த வகையான பக்தி தொண்டு. கச்சித் त्वयि உச்சித பக்தி, ரொம்ப ஈஸியா பகவானுடைய தாமரை பாதங்களை அடைவதற்காக நான் என்ன பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்விதான் இங்க தேவஹூதி கேட்கிறாங்க. காரணம் என்ன, அவர் சொன்ன பல்வேறு விஷயங்கள் கேட்ட உடனே எது பண்ணுனா நான் விரைவாக பகவானினுடைய கமலப்பாதங்களை நான் சென்றடைவேன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இந்த கேள்வி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வேற ஒரு கேள்வி எங்கேயாச்சும் கேட்ட ஞாபகம் வருதா யாருக்காச்சும்? யாருக்காச்சும் ஞாபகம் வருதா? துருவ மகாராஜாவா பிரபு? குந்தி மகாராணி கேக்குறாங்களா? குந்தின்னு சொல்லலாம். என்ன கேட்டாங்க குந்தி மகாராஜ்? இங்க என்ன, இங்க தேவகுதி என்ன கேள்வி கேக்குறாங்க? நிறைய விஷயம் கேள்விப்பட்ட உடனே தேவகுதிக்கு ஒரு சின்ன குழப்பம் அடைஞ்சு போயிட்டு, எந்த பக்தி மிகச்சிறந்த ஒரு பக்தி, நான் ஈஸியா பண்றதுக்கு, உடனே எனக்கு பலன் கிடைக்கக்கூடிய விஷயம், பகவானுடைய கமல பாதங்களை உடனே நான் சென்றடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. பரீட்சித் மகாராஜா என்ன கேட்டாரு? பரீட்சித் மகாராஜாக்கு தான் எல்லாமே தெரியுமே அவருக்குல்ல பக்தி எல்லாம். ஓகே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு இல்லையா, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. ஓகே, இந்த துருவ மகாராஜா சொல்லலாமா பிரபு? அவர் கேக்குறாரு நாரதர்கிட்ட, பகவானை பாக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? குந்தி மகாராணி உங்களை மறக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. விருத்தாசுரன் பிரபுஜி, விருத்தாசுரன் பகவான் கிட்ட சீக்கிரம் போகணும்னு ஆசைப்படுறாருல்ல பிரபுஜி. ஓகே ஓகே, இந்த நாலேஜ் கன்ஃபியூஸ் ஆகுது. எனிஹவ் நீங்க சொல்றது எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமா தான் இருக்கு. இப்ப பகவத்கீதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாரி பிரபு, ஒரு குரு ஒரு பிரபு வேற பிளானட்ல பூஜை செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு இதுதான் இருக்கு, 1 hour அந்த டைம் ஸ்பேன் தான் இருக்கு. ஒரு முகூர்த்தத்துல இறந்துருவாரு, எல்லாரும் உடனே போய் சேரும். ஓகே, நீங்க அந்த மாதிரி ஒரு அர்த்தம் எடுத்திருக்கீங்க. ஆல்மோஸ்ட் அர்ஜுனன் கேட்பாரு பகவான் கிருஷ்ணர்கிட்ட, நீங்க கர்மயோகம் பக்தியோ எல்லாத்தையும் சொல்றீங்க, நான் எந்த வழியை பின்பற்ற அப்படின்ட்டு கொஞ்சம் கேட்பாரு நடுவுல. ஹரே கிருஷ்ணா பிரபு. எப்ப கேக்குறாரு? அர்ஜுனன் பகவான்கிட்ட கேட்பார்ல, நான் என்ன பண்ண, எந்த இடத்துல கேக்குறாரு கரெக்டா சொல்லுங்க. கிட்ட வந்துட்டீங்க. சந்நியாசமா துறவா, அதாவது நான் சண்டை போடுறதா வேண்டாமா, நீங்க சண்டை போடாம கூட நீ துறவை மேற்கொள்ளலாம், 2 வழி சொல்றீங்களே, எனக்கு செய்யறதா செய்யாம, அவருக்கு அந்த பலன்ல பற்று இல்லாம துறக்கணும்ன்றத அவரு தெரியாம, நான் சண்டை போடவா வேண்டாமா, நான் பக்தி பண்ணவா சண்டை போடாம பேசாம அப்படின்னு கேக்குறாரு. அதான் ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் கிட்ட வரீங்க. பட் இதுக்கு கொஞ்சம் நான் ரியலா ஆப்டா வர்றது அப்படிங்கும்போது, அர்ஜுனா டைரக்டா எது சிறந்தது அப்படின்னு அவர் கேட்கல. அர்ஜுனன் பகவானை பார்த்து பிரம்மன் ரியலைசேஷன் நல்லதா, பகவான் ரியலைசேஷன் நல்லதா, விச் இஸ் த ஹையஸ்ட் ரியலைசேஷன் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ இங்க பகவானை பற்றி உணர வேண்டும், தன்னுணர்வு அப்படின்னா என்ன, பகவானை பற்றி உணர வேண்டும் இல்லையா.
சோ அந்த 11வது அத்தியாயம் 12வது அத்தியாயம் 11வது அத்தியாயம் வந்து என்னது? விஸ்வரூபம் இல்லையா? அந்த விஸ்வரூபத்துல வந்து பகவான் நான் அனைத்து இடங்களிலும் வியாபித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் இருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லா சொல்றாரு. சொன்ன உடனே அர்ஜுனுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு, சரி நீ எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்றிய பகவானே, அதெல்லாம் என்னால பார்க்க முடியுமா? நான் வந்து இப்ப தியரி கிளாஸ் அட்டன் பண்ணியாச்சு, நான் பிராக்டிக்கலா போய் பார்க்கணும் எல்லாத்தையும். எப்படி ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் வந்து எல்லாத்தையும் தியரியா படிச்சுட்டு அதுக்கப்புறமா பிராக்டிக்கல் கிளாஸ்ல போய் எல்லாமே பண்ணி பாக்குறாங்களோ, அது போல பகவானுக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறது. அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறமா 12வது அத்தியாயம் துவங்குவதற்கு காரணமே டிவோஷனல் சர்வீஸ் இல்ல, ஆன்மீக தொண்டு, பக்தி தொண்டு. அது துவங்குவதற்கு காரணமே இந்த ஒரு கேள்வியை அர்ஜுனன் கேட்கிறான். அர்ஜுன உவாச்ச ஏவம் சதத யுக்தாயே பக்தஷ்டுவாம் பரியுபாஷதே. பகவான் ரியலைசேஷன், பிரம்மன் ரியலைசேஷன், இந்த ரெண்டுத்த பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து எனக்கு மிகச் சிறந்தது எதற்கு, எது சிறந்தது? ஸோ ஆல்மோஸ்ட் இங்க தேவகூதி பார்க்கும்போது ஃபாஸ்டஸ்ட், நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்றீங்க பக்தியில, பண்ணும்போது எந்த பிராக்டிஸ் உங்களுக்கு விச் ரியலைசேஷன் டேக்ஸ் டு த லார்ட் வெரி ஃபாஸ்ட், பகவான் கிட்ட எது ரொம்ப வேகமா எடுத்துட்டு போறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அர்ஜுனன் கேட்கிறார். ஸோ அதுதான் வந்து பகவான் 12வது அத்தியாயமாக டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானுக்கு செய்ய வேண்டிய பக்தி தொண்டு. காரணம் என்ன? பிரம்மன் ரியலைசேஷன்ல பிரம்மனை உணர்பவர்களுக்கு பக்தி தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பக்தி தொண்டுனானே தெரியாது. ஏன்னா அருவவாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க. அதனால போய் பக்தி பண்ணு அப்படின்னா என்னத்த பக்தி பண்றது, எனக்கு என்ன உருவம் இருக்குன்னு தெரியாதே, நான் எப்படி பக்தி பண்ணுவேன் அப்படிம்பாங்க. ஆனா இங்க வந்து ஒரு உருவத்தை நீங்க வந்து யூ ஆர் கன்சீவிங் அ ஃபார்ம் இல்ல, பகவானுடைய உருவம், அவருக்கு 2 கைகள் இருக்கிறது அப்படி எல்லாமே தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், எல்லாருமே அந்த பக்தி செய்வதன் மூலமாக உயர் கிரகங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான வழிபாட்டு முறையில் நம்ம பார்க்கும்பொழுது சொர்க்கத்துக்கு போறாங்களா அது வேற விஷயம், பட் அந்த பக்தி தொண்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அதுல இருந்து ஒரு பரிணாம வளர்ச்சி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வளர்ந்து கொண்டே போகும்பொழுது இறுதியில் அவர்கள் சென்று அடையக்கூடிய இடம் என்ன அப்படின்னா அந்த நித்திய லோகம், பகவானினுடைய ஒரு நித்திய லோகம். சோ அதுக்குதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பக்தி செய்வது என்றாலே ஒரு ஆன்மீக ஆச்சாரியர் மூலமாக, இங்க வந்து கர்தம முனி இஸ் த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆஃப் தேவகூதி, அவங்களுக்கு வந்து அவர் மூலமாகத்தான் இந்த பக்தியை பற்றிய விளக்கங்கள் தரப்படுகிறது. நம்ம சாஸ்திரங்கள்ல பார்த்தா கூட பக்தி செய்வதற்கு அப்படிங்கும்போது பல்வேறு வகையான வழிகள் அந்த ஆன்மீக ஆச்சாரியர் மூலமாக பல்வேறு வழிகள் தரப்படுகின்றன. பக்தி செய்யறது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 9 வகையான நவவித பக்தியை பத்தி நம்ம பேசும்பொழுது அந்த ஆன்மீக ஆச்சாரியர் தேர்ந்தெடுக்கிறார். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு பக்தி நீங்க வந்து பண்ணுனா உங்களுடைய வாழ்க்கையில் மிக விரைவான முறையில், அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது, ஸ்ரவணம் கீர்த்தனம் தியானம் ஹரேர் அத்புத கர்மனகா ஜன்ம கர்ம குணானம் ச தத் அர்த்தே அகிலா சேஷ்டிதம். நம்ம செய்யக்கூடிய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பகவானை பற்றி கேட்க வேண்டும், அவருடைய புகழை பற்றி கேட்க வேண்டும், அந்த பெயர் புகழை உங்கள் மனதில் நிலை நிறுத்தி, ஆஹா எவ்வளவு அற்புதமான செயல்கள் எல்லாம் பகவான் செஞ்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அதையே உங்கள் மனதில் நீங்கள் நினைத்து கொண்டு பகவானுடைய ஒரு உருவத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு வரோம் அப்படிங்கும்போது இந்த லீலைகள்லாம் பண்ணும்போது நம்ம மனசுல வந்து அந்த உருவம் என்பது அப்படியே ஏற்படுகிறது. அதன் மீது நாம் தியானத்தை செலுத்துகிறோம், அவருடைய தோற்றத்தின் மீது நம்மளுடைய கவனம் செலுத்தப்படுகிறது, அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய தன்மைகள். கிருஷ்ணரை பத்தி நம்ம பேசும்போது பல்வேறு வகையான லீலைகள் பண்ணும்போது நம்மளை அறியாமலேயே அந்த குணத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்படியே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் விருந்தாவனத்துல கோபர்களோடு விளையாடி கொண்டிருக்கும் போது எல்லா விளையாட்டுலயுமே அவர் தோத்துக்கிட்டே இருப்பாராம். தோத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கோபர்கள் எல்லாம் பகவானை ஒரு சாதாரண விளையாட்டு சிறுவனாகத்தான் பார்ப்பார்களே தவிர பகவான் அப்படிங்கிற ஒரு நிலை அவருக்கு அங்கு தரப்படவே கிடையாது. தோத்து போனா ஒரு பையன் வந்து எப்படி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அடுத்த டேர்ன்ல தான் எனக்கு கேம் கிடைக்க போகுது அப்படின்னு எப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த லீலையை படிக்கும்போது நம்மை அறியாமல் நாமும் ஆஹா தோத்து போன ஒரு கிருஷ்ணர், அவருடைய மனசு அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு அதை உணரக்கூடிய நிலைக்கு நாமும் மாறிவிடுகிறோம். சோ அதுதான் இங்க அவர் சொல்றாரு,
அந்த மாதிரி பகவானை பற்றி தெரியும் பொழுது, அந்த பகவானுடைய லீலைகளை எல்லாம் பண்ணும்போது நம்ம மனசுல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு குணங்களுக்கு நாம் எடுத்து செல்லப்படுகிறோம். பகவானுடைய பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடக்கும்போது நம்முடைய நித்திய வாழ்க்கையில், நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ்லயே நம்ம வந்து பகவானை நிலைநிறுத்த வேண்டும். அதுக்காக தான் நம்ம எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour 2 hours டெய்லி கிளாஸ் கேட்டுட்டு மற்ற நேரம் எல்லாமே வந்து வேற எண்ணங்கள்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பகவானுடைய சிந்தனையில் தொடர்ந்து நாம் இருக்க வேண்டும் என்றால் அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில பேர் நிறைய புண்ணிய காரியங்கள் எல்லாமே நிறைய பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த புண்ணிய காரியங்கள் பண்ணும்போது அது பகவானுக்காக அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய, நீங்க வந்து ஒரு பெரிய தியாகம் செய்றீங்களா, இல்லையா ஒரு தானம் செய்றீங்களா, இல்லைன்னா ஒரு தவம் செய்கிறீர்களா, அது எல்லாமே பகவானின் சந்தோஷத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டும். அந்த மாதிரி நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம், எந்த ஒரு செயலுமே பகவானினுடைய சந்தோஷத்திற்கு செய்யப்படாமல் இருக்கும் பொழுது நமக்கு முழுமையான ஒரு சந்தோஷம் என்பதே கிடைக்காது. நம்ம வந்து மனைவிக்கு செய்யலாம், குழந்தைகளுக்கு செய்யலாம், சமுதாயத்துக்கு செய்யலாம், எல்லாத்துக்குமே நம்ம செய்யலாம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய பலன்கள், செயல்கள் அனைத்துமே பகவானினுடைய ஒரு சுகத்திற்காக. இதைதானே அவர் சொல்றார் இல்லையா, பகவான் சொல்றார் இல்லையா, யத் கரோஷி யத் அஸ்னாசி யத் ஜுகோஷி ததாஷியத். சோ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பகவானுக்காக நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக என்ன ஆயிடுது அப்படின்னா, நமக்கு அந்த பகவானை பற்றிய ஒரு சிந்தனை. காரணம், நல்ல ஒரு படிச்சவன் அவன் வந்து பல்வேறு வகைகள் பல்வேறு விஷயங்கள் செய்வான். ஆனா எதுவுமே பகவானை சார்ந்ததாக எதுவுமே இருக்காது. ஒரு அர்ச்சனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த அர்ச்சனம் என்றால் என்ன, யாருக்காக செய்கிறோம், அந்த பகவானுக்காக செய்கிறோம். பகவான் சொல்றாருல, எனக்காக நீ செய்ய அப்படிங்கும்போது தட் இஸ் கால்ட் an அர்ச்சனம். சோ பகவான் அனைத்தையுமே எனக்கு கொடுத்து விடு. அவருடைய ஐடியா என்ன அப்படின்னா, அந்த தன்னுணர்வு நீங்கள் பெற வேண்டும். அந்த தன்னுணர்வு ஒருவன் பெறும்போது யூ ஆர் லிசனிங். நீங்க யார்கிட்ட இருந்து கேட்கறீங்க, அந்த சாதுக்களிடமிருந்து கேட்கிறீர்கள். அதன் பிறகு பல்வேறு வகையான வழிகளில் செய்யும் போது பகவானை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு அவருக்காக நம்ம செய்யறோம். ஸோ 24 மணி நேரமும் நாம் வந்து பகவானை பற்றிய ஒரு சிந்தனையில் இருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தான் உண்மையான யோகி. யோகினாம் அப்படி சர்வேஷா மத்கதே நந்தர் ஆத்மனகா அப்படிங்கிறாருலே 6வது அத்தியாயத்துல. இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது அனைத்து விஷயங்களிலுமே நம்ம வந்து பகவானை பற்றிய ஒரு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய மனமானது பகவானிடம் லயித்து விடுகிறது. அந்த தன்னுணர்வு அப்படின்னு பார்க்கும்போது பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். சோ பல்வேறு வகையான யோக பயிற்சிகளை பற்றி அவர் பேசுகிறார். திரும்ப வந்து அந்த யோகத்தை பத்தி அவர் திரும்ப எடுத்துட்டு வர்றார். தன்னுடைய தாய்க்கு எடுத்துட்டு வரும்போது கபிலதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய யோக பயிற்சி அவங்க செய்யறாங்க, ஞான யோகம் பண்றாங்க, கர்ம யோகத்துல இருக்காங்க, ஹத யோகத்துல இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. ஞான யோகத்துல பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பிரம்மனை பற்றிய ஒரு நினைவில் அவங்க பண்ணுவாங்க. ஹத யோகம் பார்க்கும்போது பரமாத்மா, என்னுடைய இதயத்தில் வீற்றிருக்கும் பகவானை மட்டுமே அவர்கள் நினைத்து கொண்டு அவங்க என்ன யோக பயிற்சி செய்கிறார்களோ, மனதை கட்டுப்படுத்துவது, இந்திரியத்தை கட்டுப்படுத்துவது எல்லாமே அவங்க செஞ்சுட்டு போவாங்க. இங்க டிவோஷனல் சர்வீஸுக்கு எங்க வாய்ப்பு இருக்கிறது? அவர்களுக்கு வந்து வாய்ப்பு என்பதே கிடையாது. பகவானுக்கு சேவகம் செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பௌதீக தாக்கத்திலிருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதனாலதான் அந்த தன்னுணர்வு ஒருவன் பெற வேண்டும் என்றால் பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கு தேவகுதி கேட்கிற கேள்விக்கு வந்து பகவான் கொடுக்கிறார். சோ பக்தி யோகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 9 வகை எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். பகவானை நம்முடைய மனதில் முழுமையாக நிலைநிறுத்தி கொண்டு முழுமையாக செய்ய வேண்டும். ஞான யோகத்தின் மூலமாகவோ அல்லது வேறு எந்த வகையான யோகங்களின் மூலமாகவோ நிச்சயமாக நமக்கு வீழ்ச்சி என்பது இருக்கின்றது. காரணம், ஞான யோகம் பண்றதால என்னுடைய பௌதீக இச்சைகளிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன் அப்படிங்கிறதுக்கு நோ கேரண்டி. அதே போல ஹதயோகா, பரமாத்மாவை மனதில் நினைத்து கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள், அதுல பாத்தீங்கன்னாலும் நிச்சயமாக பௌதீக இச்சையிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. விஸ்வாமித்ரர் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இல்லையா? ஹதயோகாக்கு வந்து த கிரேட்டஸ்ட் பர்சன் இஸ் விஸ்வாமித்ரா. விஸ்வாமித்திரருக்கு வந்து வீழ்ச்சி மேல் வீழ்ச்சி தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. மனசை அவரால் கட்டுப்படுத்தவே முடியல. அவ்வளவு வருடங்கள் இருந்து அவர் யாகம் மனதை கட்டுப்படுத்தி அவர் வந்து அந்த யோக பயிற்சி செய்யும் பொழுது கூட, அதே போல ஹிரண்யகசிபு பாத்தீங்கன்னாலே அவ்வளவு ஸ்டான்ச்சா பண்ணார். அவர் பண்ணிட்டு கடைசியில ஒரு பௌதிக இச்சைக்காக தான்
சோ இந்த ஹத யோகா சிஸ்டம்ல எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த தன்னுணர்வு என்பது நிச்சயமாக பெறவே முடியாது. அதுதான் பெரிய ஒரு வீழ்ச்சி. பக்தி தொண்டு யத் கத்வா நான் நிவர்த்தந்தே. காரணம் என்ன அப்படின்னா, பகவத்கீதை சொல்ற மாதிரி தொடர்ந்து ஒருவன் இந்த உடலை விட்டு வெளியேறும் போது தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைத்திமாம் ஏத்திசோ அர்ஜுனாங்கிறார்ல, இந்த உடலானது நம்மை விட்டு, அதாவது இந்த ஆத்மாவானது இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்றால், இந்த பிறவியை நிறுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்ப புத்திஸ்ட் பாலிசி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிர்வாணா அவங்களுடைய பாலிசி என்னன்னா, இந்த பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள் மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த உடலானது மறைந்த பிறகு அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றாக அது கலந்து விடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கொள்கைப்பாடு. அதன் பிறகு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. சோ அதனால அவங்க வந்து இந்த பக்தியை பத்தி அவங்க ரொம்ப பேசவே மாட்டாங்க. அவங்க பேசக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா அகிம்சை. பாவமே செய்யாம இருந்துரு வாழ்க்கையில், அவ்வளவுதான். நீ மரணம் அடைந்த பிறகு என்ன ஆக போகுது? உன்னுடைய உடல் மண்ணோடு மண்ணாக போக போகிறது. பஞ்சபூதத்திலிருந்து வர்றதுதான் உன்னுடைய உடல். அதனால அந்த உடலானது அந்த மண்ணோடு சேரும் பொழுது மீண்டும் உனக்கு பிறவி என்பதே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது தேவகுதி இது புரியலன்னு சொல்றாங்க இல்லையா, தொடர்ந்து கேட்கிறார்கள். எனக்கு வந்து இதெல்லாமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா தயவு செஞ்சு நான் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு உண்மையான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தயவு செஞ்சு என்னுடைய புத்திசாலித்தனத்திற்கு ஏற்றாற் போல நீ எனக்கு தயவு செய்து இதை சொல்ல வேண்டும். நான் ஆன்மீக சந்தோஷம், ஆன்மீக அமைதி எனக்கு எப்படி கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாங்க, நான் எது பண்ணுனா நான் உடனே கமலப்பாதங்களை சென்று அடைவேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அதன் பிறகு நான் ஒரு பெண், இந்த பரம்பொருளை புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிமை கிடையாது. இது ரொம்பவும் கஷ்டம். நான் அந்த அளவுக்கு புத்திசாலியும் கிடையாது. அதனால தயவு செஞ்சு எனக்கு புரியும்படி நீ சொன்னா எனக்கு வந்து அந்த ஆன்மீக சந்தோஷம் என்பது கிடைக்கும் அப்படிங்கிறது தேவகுதியுடைய பேச்சு. சோ பகவான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு பல்வேறு முறைகளை பற்றி கூறியவுடன் தேவகுதிக்கு வந்து நான் உடனே சென்று அடைய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தயவு செஞ்சு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அதன் பிறகு தேவகுதி, நீ சொன்ன விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப எளிமையாக என்னுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஏற்றாற் போல நீ எனக்கு ஏதாச்சும் சொல்லி எனக்கு நிரந்தரமாக ஆன்மீக அமைதி என்னுடைய மனதில் கிடைக்க வேண்டும் சொல்றியா அப்படிங்கிறதோட நிறுத்துறாங்க அவங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், மைத்ரேய முனிக்கும் விதுரருக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான சம்பாஷணை இது. அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கேள்வி கேட்டாப்பா தேவகுதி அப்படின்னு விதுரருக்கு மைத்ரேயர் சொல்கிறார். சொல்லிட்டு மைத்ரேயர் சொல்றாரு, பகவான் இதுக்கு என்ன தெரியுமா பதில் கொடுக்க போறாரு? சாங்கிய தத்துவத்தை பற்றி இப்பொழுது பேச போகிறார். உண்மையான பக்தி தொண்டு என்றால் என்ன, அதை எப்படி பண்ணணும்? நம்ம பண்ற பக்தி தொண்டு ஆன்மீக சீடர்கள், ஆன்மீக அந்த பரம்பரையிலிருந்து சங்கிலி தொடர் மூலமாக பகவானை புரிந்து கொள்வது, அந்த மாயாவாதியை புரிந்து கொள்வது. மாயாவாதினா இட் இஸ் நாட் அ இம்பர்சனல். மாயாவின்னு சொல்லுவோம் இல்லையா, மிஸ்டிக் யோகின்னு சொல்றோம்ல, அந்த மாயாவியை புரிந்து கொள்வது பக்தி தொண்டின் மூலமாக ஒரு சங்கிலி தொடருடைய ஆன்மீக பரம்பரையில் வருபவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பகவான் சொல்ல போறாரு. சாங்கிய தத்துவத்தின் முறைப்படி அப்படிங்கிற விஷயத்தை மைத்ரேயர் விதுரருக்கு கூறுகிறார். சோ நம்ம இதோட இன்னைக்கு வகுப்பு நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரபுஜி ஒரு டவுட் பிரபுஜி, இந்த கடைசியா சொன்ன இந்த பொருளுரையில அவர் வந்து ஒரு பெண்ணாய் இருந்தாலும், ஒரு வணிகனாய் இருந்தாலும், ஒரு தொழிலாளியாய் இருந்தாலும், ஒரு வைசியனாய் இருந்தாலும் பக்தி தொண்டு செய்து பகவானை வந்து மிக மிக உயர்ந்த நிலை அடையலாம் அப்படின்னு சொல்லி பொருள் சொல்லிருக்கு. ஆமா, அது முடிஞ்சு அது சொன்னதுக்கு பின்னாடியே மீண்டும் பகவானிடம் முக்தி கோசரம் செல்கிறார் போட்டுக்காது. என்ன பகவானோட முக்தி, அதுக்குதான் அந்த மத்த யோகத்தை பத்தி அவர் பேசுறாருல. இவங்க எல்லாருமே வந்து
போகணும். எனி கிளாஸ் ஆஃப் பீப்புள், என்ன கம்யூனிட்டி இருந்தாலும் எல்லாருமே போகணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஞான யோகத்தின் மூலமாகவோ ஹத யோகத்தின் மூலமாகவோ முயற்சி செய்கிறார்கள். அவரே பக்தி யோகம் தான் முக்கியம் அப்படிங்கறது சொல்ல வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மற்ற யோகத்தின் மூலமாகவும் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதுல எல்லாமே வீழ்ச்சி தான் அடைவார்கள். நம்ம அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், விஸ்வாமித்திர எக்ஸாம்பிள். அதாவது பக்தி யோகம் தவிர மத்த எந்த ரூட்ல போனாலும் திருப்பி பகவானிடம் முக்தி கோசரம் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. பக்தி தொண்டு முதல்லயே நீ பகவானிடம் பண்ணிட்டேன்னா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வாழ்க்கையில எவ்வளவு பௌதிகத்துல எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தா கூட நீ பகவான் பக்தி தொண்டு செஞ்சா அந்த பாவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு நீ உயர்ந்த நிலையை அடையிற அப்படின்னு சொல்ற. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இது நீங்க அட்ட யோகம்ங்கிறது